சேர சோழ பாண்டியர் என மூவர் செம்மொழியில் தவழ்ந்து முற்சங்கம் தொட்டினிலே கிடந்து பாவலர் நெஞ்சத்திலே வளர்ந்து பன்னிரைப்போர் மஞ்சத்திலே துணிந்து காலத்தால் வளர்ந்து வானமாய் இருந்து வானமாய் சுரந்து வானமாய் வளர்ந்து தேனும் திணைப்பாலும் திகட்டாத தெல்லுமுறை துன்பத்தமிழுக்கு அளித்த என் கம்பன் வள்ளுவன் இவர்கள் நூலோடும் நுண்ணியோடும் உருட்டு வளர்ப்பித்த தமிழ் எழுத்தாணி கல்வி எடுத்துக்கொண்டு களிமண் கட்டுகளில் கல் வெட்டுகளில் ஓலை சுவடுகளில் மூங்கில் பட்டயங்களில் காகித படிவங்களில் களிமண் வடிவங்களில் இன்று எல்லா காலநிலைகளும் மாற நின்று எல்லா மொழிகளும் மீறி நின்று 2000 ஆண்டுகள் தாண்டி நிற்கும் உன்னத மொழியாம் தாய் தமிழ் அன்னைக்கு வணக்கம். இந்த முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு விழாவிற்கு வந்திருக்கும் முன்னாள் இந்நாள் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள், முன்னாள் ஆசிரியர்கள் மற்றும் தலைமை ஆசிரியர் மற்றும் பள்ளியின் தாளாளர் அவர்களே வருக வருக என வரவேற்கிறோம். நன்றி. காலகட்டத்தில் தொடங்கப்பட்டு தற்போது 2026ஆம் ஆண்டு வரை 108 ஆண்டுகள் ஆகி ஒரு நூற்றாண்டு கண்ட பள்ளி இந்த மாபெரும் பள்ளி டிஎம்பி மெக்கவாய் கிராமிய மேல்நிலைப்பள்ளி, ஆரம்ப மற்றும் மேல்நிலைப்பள்ளி. ஆகவே இந்த பள்ளியை உருவாக்க அரும்பாடுபட்டு ஓட்டப்பிடாரத்தில் ஏழை எளிய மாணவர்களினுடைய பெயர்களை துடைப்பதற்காக உருவாக்கிய நம்முடைய டிஎம்பி மெக்கவாய் கிராமிய ஆரம்ப மற்றும் மேல்நிலைப்பள்ளி மற்றும் சர்வ சமய தர்ம இல்லத்தையும் கட்டி பல ஏழை எளிய மாணவர்களுக்காக கல்வி கண்ணையும் அறிவு கண்ணையும் திறந்து ஒன்று உறைவிட பள்ளியாக உருவாக்கி இன்று வரை சிறந்து விளங்கக்கூடிய நம் பள்ளியினுடைய நிறுவனர், பள்ளியினுடைய கர்மகார்த்தா தெய்வ திரு ஐயா கோவில் பிள்ளை சொன்னம்மாள் அவர்கள் இருவரையும் கௌரவிக்கும் வண்ணமாக அவர்களுடைய திருவுருவ படத்திற்கு நம்முடைய முன்னாள் பள்ளி மாணவர்கள் மற்றும் நம் பள்ளியினுடைய தாளாளர் மற்றும் நம் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் மற்றும் நம் பள்ளியினுடைய முன்னாள் ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் இந்நாள் பணியாற்றக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள் அனைவரையும் இந்த மாலை அணிவித்து மரியாதை செலுத்த அனைவரையும் அன்புடன் அழைக்கிறோம். மாணவ மாணவிகள் நம்முடைய பள்ளியினுடைய தாளாளர் மற்றும் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு கௌரவிக்கக்கூடிய நிகழ்ச்சியில் தங்களுடைய கரங்களை தட்டி உற்சாகப்படுத்தும்படி வாழ்த்துக்களை பரிமாறிக் கொள்ளும்போது உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மாணவ மாணவிகள் தங்களுடைய கரங்களை தட்டி வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளும்போது உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இதனைத் தொடர்ந்து நம் பள்ளியினுடைய ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் தயாராக இருக்கும்போது உங்களை கொடுக்கப்பட்டு வருகிறோம். நினைவு பரிசினை வழங்கி கௌரவிக்கின்றார்கள். ஆகவே தங்களுடைய கரங்களை பற்றி வாழ்த்துக்களை தெரிவிக்கும்படி உங்களை அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கிறோம்.